வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கோம்னு சொன்னால் கனடா அந்த ஒண்டர்லேண்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இதில் வந்து முதல் நாங்கள் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க, பார்த்துட்டு உள்ளே விடுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். இப்போ நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இவ்வளோ பேர் பாருங்கள். இதுக்குள்ளே உள்ளே போகணும். நாங்கள் பே பண்ணிவிட்டு பாஸ்ஃபுல்லாக ஒன்று பே பண்ண சொல்ல பட்டு நாங்கள் வந்து ஒன் டே பாஸாக இல்லாட்டி இயற்கான்னு பாஸ் நாங்கள் ஃபீஸ் பண்ணி போட்டு இயர் பாஸ் எடுத்து மட்டும் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பார்க்கிங்குக்கு பிறகு ஃப்ரீ தான். நாங்கள் பிறகு எப்பவும் வரலாம், ஃப்ரீயாக பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு வாரது தான் பெட்டர். இல்லைன்னு சொன்னால் லைன் நிற்குது. இங்கே வந்தாலும் சிலது ஆன்லைனில் எடுக்க சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே வந்து ஆன்லைனில் எடுக்கிறத விட நீங்கள் விட்டு ரிலாக்ஸாக முதல் நாளே டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நடுவில் வந்து கனடான்ற கொடியும் அதை சுற்றி வந்து கனடான்ற ப்ரொவின்சஸ், அதாவது மாநிலங்கள கொடிகளும் பறந்து கொண்டு இருக்குது. இல்லை இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் எடுத்தது வந்து சீசன் பாஸ்ன்னு சொல்லி 2026 டிசம்பர் வரைக்கும் எனி டைம் நாங்கள் இங்கே ஓப்பனாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் வரலாம். $99 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து $118 முடியுது எங்களுக்கு. இது லாபம் தான் என்ன கேட்டால் உண்மையிலேயே. இந்த பூங்கொண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா அந்த கொடின்ற வடிவத்தில் செய்திருக்காங்க. அதுங்க மேப்பிள் லீஃப் நடுவில் இருக்கிற மாதிரி, ரெண்டு சைட்டும் ரெட் கலர். பார்த்தா தூரத்தை ரெண்டு பார்த்தா தெரியும். இது என்னென்னு சொல்லி சொன்னால், செயற்கையான முறையில் ஒரு மலையை நீர்வீழ்ச்சியும் செய்து போட்டு அதில் வந்து இதில் போட்டிருக்கிற டைமுக்கு வந்து ஷோ காட்டுற மாதிரி அவங்க ப்ரொஃபஷனலாக அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகினாக்கள் வந்து குதிப்பாங்க. அதை வந்து நாங்கள் அந்த நேரம் அதில் நின்றமென்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்க இயற்கையான அழகாக தோற்றமளிக்குது. ஆனால் மலையெல்லாம் வந்து உண்மையில் செயற்கை தான். பட் ஆனால் ஒரு வடிவாக இருக்குது. ஃபோட்டோக்கள் எடுக்கிறவர்களெல்லாம் நல்லா இருக்கும். வந்து வீடியோ ஃபோட்டோக்கள் எடுக்கிறார்கள், எடுக்கலாம். இதோட ரெண்டு ஓகே. இது வந்து இந்த பார்க்கோட முழுமையான மேப் வந்து போட்டிருக்கு. இது நிறைய இடங்கள்ல எல்லா இடங்களையும் இருக்குது. நாங்கள் இதை போய் பார்க்கல. நாங்கள் எங்கே நிற்கிறோம், எங்கே போகலாம், என்னென்ன இடத்துக்கு போகணும்னு சொல்லி பார்க்கலாம். இதை நாங்கள் எங்களோட ஃபோன்லையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஃபோனில் பார்த்தும் போகலாம். நிறைய எங்கெங்கே என்னென்ன சாப்பாட்டு கடைகள் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த மேப்பை பார்த்தும் நாங்கள் போக முடியாது. பார்க்க உண்மையில எனக்கு என்ன ஞாபகம் தானே, நாங்கள் சின்ன வயசில் கோவிலில் போய் இந்த திருவிழா டைம்களில் காத்தாடியை வாங்கி நாங்கள் காற்றுல சுற்றும் போது அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அது மாதிரி இது நிரந்தரமாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இது காத்தாடி காற்றுக்கு சுற்றுற மாட்டாங்களா, காத்தாடியும் சேர்ந்து சுற்றுது, அவ்வளோதான். அதுக்குள்ள வித்தியாசம். பட் ஆனால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி துணிஞ்சு ஏறி ஆக்களெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. பயத்தில் கத்துறவங்களும் இருக்கிறாங்க, சந்தோஷமாக கத்துறவங்களும் இருக்கிறாங்க. இதில் யார் யார் எப்படி கத்துறாங்கன்னு தெரியலை. கீழே அவங்க இறங்கி வந்தால் தான் தெரியும். அவங்கள தான் கேட்கணும், பயத்தில் கத்துனீங்களா இல்லைன்னு சொன்னால் சந்தோஷத்தில் கத்துனீங்களான்னு சொன்னேன். ஓகே, இது வந்து உண்மையிலேயே ஒரு பேசிக்கான ஒரு ரைட்ஸ் தான். சின்ன பிள்ளைகளுக்கு இது ஓகே. ஆனால் நாங்கள் பெரிய ரைட்ஸ்களுக்கு போகணும்னா இப்படியான ஒன்றில் ஏறி எங்களோட ஒரு பயத்தை போக வச்ச பிறகு நாங்கள் வேறு பெரிய இதுகளில் வர்றது நல்லது. அப்போ இதுகளையும் வந்து முதல் ஆரம்பத்தில் இதில் ஒரு எங்களோட மெமரியை தயார்படுத்துறது நல்லது. இதில் வந்து இப்போ எங்களோட வந்த அக்கடை பிள்ளைகள் அத்தான் எல்லாரும் இதில் சுற்றினோம். ஆக்கடை என்ன நிலைமையில் வரைக்கும் தெரியும் பார்ப்போம். சார்ஜ் தான் முடிய போகிறாங்க.
இதுவும் கொஞ்சம் பேசிக்கானதான். இது நிறைய இடங்கள்ல இருக்குது. இது சும்மா ஓடிங் ஆக்சிலேட்டருக்கு விட இருக்கும். ஸ்டோரிங் கொண்டு போகிறது ஆக்களோட அடிபட்டு விளையாடுறதான் இந்த விளையாட்டு. இது நானும் போயிருக்கேன். இதில் வந்து சரி ஓகே இதையாச்சும் செய்ய கொண்டு போட்டு வந்திருக்கேன். மற்றதெல்லாம் டைம் இருந்தால் நாங்கள் மற்றதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இதில் பாருங்கள் நானும் இதை பார்த்தா எனக்கு நண்டு தான் ஞாபகம் வருது. நண்டின்ற காலையில் ஆக்களை இருத்தி போகுது. நண்டு அசைகிற மாதிரி தான் கிடக்கு பாருங்க. சுத்த வர வருது ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அதில் அப்படியே சுற்றிக்கிட்டே மேலே போகும். அந்த பாருங்க நண்டு பறந்தாலும் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்குது. இதுகளும் கொஞ்சம் பரவாயில்லை. ஆகலும் பெரிய ரைட் சென்டர் இல்லை, ஓகே தான் ஓரளவு. இருந்தாலும் ஈஸி என்று இல்லை. இதை பார்த்தா எனக்கு உண்மையாக நான் ஒரு ஞாபகம் வருது. அதோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் வந்து பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து முந்தி பழைய ஆக்கள் வந்து தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சலுக்கு துலா பயன்படுத்தினோம். அந்த துலா மிதிக்கிறேன்னு சொல்கிறது அது மாதிரி தான் வந்து இதுவும் வந்து ஒரு பக்கம் ஆக்கள் எல்லாரும் நிறுத்தி போட்டு அது பாட்டுக்கு மேலேயும் போகுது கீழேயும் வருது. இந்த துலாவை பற்றி 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் காண்றது இல்லை. ஊருக்கு போனால் இங்கே இருக்கணும் விசாரிக்கணும். போனால் நான் உங்களுக்கு அங்கே போகிற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு துலாவை எடுத்து காட்டுற முடியும். இந்த ஒண்டர்லேண்டில் ஒரு பெரிய ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. வந்து அதெல்லாம் வந்து வாட்டர் ரிலேட்டடான கேம்ஸ் தான். எல்லாம் வந்து தண்ணியோட சேர்ந்து விளையாட வேண்டிய கேம் தான். இப்போ சம்மரில் உண்மையில் வெக்கைக்கு ஆக்கள் கூட இதையும் வந்து விரும்பி வந்து விளையாடின ஆக்கள். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, பெரிய ஆக்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. விரும்பினதை நாங்கள் எங்களுக்கு ஏற்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது பெரும்பாலான எல்லா ஓட்ட பார்க்கலையும் இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே தண்ணி நிறைஞ்சிடும், அப்படியே கொண்டாந்து பவுட்டு ஊற்றிவிடும். ஸோ அதுக்காக நாங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பெரிய ரைட் சைடில் இருக்கிற பயப்படுறாக்கள், சின்ன பிள்ளைகள், வயசு போனாக்கள் எல்லாம் வந்து பேசாமல் அந்த பலூனுக்குள்ளே இருந்தாலும் அது தண்ணி தண்டை வாழ தள்ளி கொண்டு போகும். இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணக்கூடியது, பெரிய ஒரு பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ இங்கே வந்தால் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து நாங்கள் இதோட எங்களுக்கு பயம் விருப்பம் இல்லைன்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரியான ரைட்ஸை நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த லைன் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போக நிற்குது. பார்த்தீங்கன்னா இதில் பெரிய சின்னாக்கள் இல்லை, எல்லாருமே போய் குளிக்கலாம். வெக்கைக்கு இங்கே பெரும்புக்கெல்லாம் போய் விளையாக்கி அடிக்கணும் தண்ணிக்குள்ளே. என்னோட வந்தாக்கலங்க நிற்கலாம், கை காட்டினோம்.
இது இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுவும் ஒரு நீளமான ஒரு ரைட்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் அகலம் குறைஞ்சது. பட் பாருங்க, அதோ அட்டை உந்து வர மாதிரியே வருது, விரைக்க சிலோவாக வருது பாருங்கள். கீழே வரைக்கும் கொஞ்சம் போகமாக வருது. இப்படியே போயிட்டு மற்ற பக்கத்தில் சுற்றி திரும்ப அங்கே போகும். இதுன்ற என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. இது வந்து இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நின்று பார்த்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் கத்தி கொண்டு போகிறாங்க. அப்படி நிறைய ரைட்ஸ் இருக்குது. வந்து எல்லோரும் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சு நிற்க தேவையில்லை, பரவி இருக்கும். அப்படி இருந்தும் ஆனால் நிறைய க்ரௌட் தான் இந்த முறை. என்னென்னு சொல்லிச்சுன்னா வெதரும் நல்லா, ஆக்கள் நிறைய. சாட்டர்டே சண்டேல வந்தால் இது ஒரு பிரச்சனை. இதுக்குள்ளே போகிறதுக்கு பாருங்க, பெரிய லைன் நிற்கிறாங்க. இது போய் அங்கே இருந்து எல்லோரும் பெரிய இருக்கிறாங்க. அப்படி வந்து குழாய்க்குள்ளே போய் இந்த 2 எக்ஸிட்டுக்காரையும் பெரியணும். அப்படியே சரக்கி கொண்டு வரேன். உள்ளக்க தண்ணி வருது, நல்லா தான் இருக்குது. என்னோட சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு மலை மாதிரி இருக்கும். இதில் மேலே இருந்து குதிக்க வேணும். விரும்பின ஹைட் 3 ஹைட்ஸில் இருக்குது. இது நல்லா உயரமானது. விரும்பினதை கொடுக்கலாம். அதுவும் இருக்கிறது நல்லா உயரம். இது அடுத்தது உயரம். அதாவது இன்னும் பதிவு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லாக்கர் நாங்கள் ரெண்டல் பண்ணலாம். அப்போ நாங்கள் கொண்டு வர திங்ஸுகளை வந்து உள்ளுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் இதில் பே பண்ணி போட்டு உள்ளுக்கு லாக்கர் ஒன்று எடுத்து வைக்கிறதுக்கு வசதியும் இருக்குது. நாங்கள் கொண்டு வர திங்ஸ் எல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு இருக்குது. இப்படியே மேலே போய் எந்த கீழே வரும். அதே நேரம் சுத்த போகுது. இன்றைக்கு வந்து நான் விளையாடினேன் சொல்லி சொன்னால் அந்த சின்ன கார் ஓடினதும் மற்றது இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்து குளிச்சதுதான். மற்ற ரைட்ஸ் ஒன்று நான் ட்ரை பண்ணவும் இல்லை. என்னடா எல்லாமே பெரிய லைனப்பாக இருக்குது. நான் எல்லாம் சுற்றி வீடியோ எடுக்கிறதுலேயே நின்றுட்டேன். பட் லைனில் நின்று தானே எங்களுக்கு டைம் காணாது. அப்போ நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாம் என்னென்ன எல்லாம் ஏழுமோ ஒரே நாளில் வந்து எல்லா ரைட்ஸையும் வந்து நாங்கள் செய்து முடிக்காது. அதால் ஒவ்வொன்றா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் சொல்கிறேன் வந்து நீங்கள் 1 டே பாஸ் எடுக்கிறத விட சீசன் பாஸ் எடுத்தால் உங்களுக்கு வேர்த்தாக இருக்கும்ன்றது என் கருத்து. இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து மீதியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விவரமாக எடுத்து இன்னொரு வீடியோவை தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.